ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி 10. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். பாலு நண்பர்களோடு அவனது தாத்தா வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்கும் போதே, பாலு வந்துட்டியா ஐயா என்று கேட்டபடி அந்த நடுத்தர வயது பெண்மணி விரைந்து வந்து அவனை கட்டிக்கொள்ள, அது அவனது பெரியம்மா அல்லது சித்தி அல்லது அத்தை என்றுதான் உதயா உட்பட அனைவரும் நினைத்தனர். பாட்டி எப்படி இருக்கீங்க? பாட்டியை கட்டிக்கொண்டு பாலு கேட்க நண்பர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். நல்லா இருக்கேயா, நீங்க வரீங்கன்னு சொன்னதும் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது என்ற பாட்டி நண்பர்களை பார்த்து, வாங்கய்யா வாங்க, வந்து உட்காருங்க அன்போடு கூற புன்னகையோடு பாட்டி காண்பித்த மூங்கில் இருக்கைகளில் அமர்ந்தனர். அனைத்து பொருட்களும் மூங்கிலால் ஆனவைதான். இங்க மூங்கில் காடு இருக்கா பாட்டி? உதயா கேட்டான். ஆமையா, ஏன் கேக்குற? வீடு மூங்கில் வீடு, வீட்டு பொருட்கள் கூட மூங்கில்ல செஞ்சிருக்கு, அதனால கேட்டேன். ஆமையா, சிரித்த பாட்டி. இதுல யாரு உதயா, யாரு தியாகு, யாரு அனந்து என்று கேட்டார். நான் தான் பாட்டி உதயா, நான் தான் தியாகு, நான் தான் பாட்டி அனந்து. நண்பர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள டீயோடு சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த அந்த இளம் பெண் நண்பர்களை பார்த்து புன்னகைத்தார். அவர்களும் பதிலுக்கு புன்னகைத்தனர். அது பாலுவின் அக்கா அல்லது அத்தை மகள் என்று நண்பர்கள் நினைத்தனர். மூங்கிலாலான ட்ரேயில் மூங்கில் கோப்பைகளில் டீ கொண்டு வந்து நீட்டிய அந்த பெண்ணிடமிருந்து நண்பர்கள் டீயை எடுத்துக்கொள்ள அந்த பெண்ணை கட்டி கொண்ட பாலு, இதுதான் என்னுடைய அத்தை சுமித்ரா என்று கூற, குடித்த டீயை என்று துப்பி விட்டான் தியாகு. டேய், என்னடா ஆச்சு? பொறை ஏறிக்குச்சுடா. பொறை ஏறிடுச்சா? ஏன், என்னாச்சு? இவங்க உன்னுடைய அக்கா இல்ல அத்தை பொண்ணுன்னு நினைச்சேன். நீ அத்தைன்னு சொன்னதும் பொறை ஏறிடுச்சு. அவனுங்க 2 பேரும் டீய வாயில வைக்கல, அதனால பொறை ஏறல. அப்பாவியாக தியாகு கூற பாட்டியும் அத்தையும் வாய்விட்டு சிரித்தனர். எங்க ஊரு காத்து அப்படிப்பா, மாசுமாறு இல்லாத காத்து. நீங்களும் இங்கே வந்து இருங்க, நீங்களும் இளமையோட இருக்கலாம் பாட்டி கூற, அது உண்மைதான் என்று நண்பர்களுக்கும் தோன்றியது. அவர்கள் வரும் வழியில் வயதானவர்கள் என்று ஒருவரும் இருக்கவில்லை. அப்போதுதான் ஒரு அழகான இளம் பெண் ஒரு சிறு முதலுதவி பெட்டியோடு வீட்டிற்குள் வந்தாள். வாங்க நர்சம்மா வாங்க, பாட்டி அழைக்க அனைவரின் விழிகளும் அந்த பெண்ணின் மீது திரும்பியது. புன்னகைத்தபடியே வந்த அந்த பெண், பாட்டிமா இப்ப எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். தலை இப்பவும் சுத்துது தாயி. சரி, நான் பிபி பார்த்துட்டு டாக்டரை கூப்பிடணும்னா கூப்பிடுறேன், நீங்க உட்காருங்க. பாட்டி ஒரு இருக்கையில் அமர பாலு உதயா அருகில் வந்து அமர்ந்தான். டேய், இங்க 12வதுக்கு மேல படிச்ச யாருமே இல்லைன்னு சொன்ன, இந்த நர்ஸ் எப்படி? இவங்க வெளியூர்டா, ஆனா சேவ மனப்பான்மையோட இங்க வந்து தங்கி வேலை பாக்குறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு எங்க தாத்தா சைடுல இருந்தும் இன்னொரு பெரியவர்னு சொன்னேன்ல, அவர் சைட்ல இருந்தும் கை நிறைய சம்பளம் கொடுக்கறாங்க. இவங்க மட்டும் இல்ல, இன்னும் 24 நர்ஸும் 5 டாக்டர்ஸும் இங்க வேலை பாக்குறாங்க. பெரிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலை கட்ட காசு வேணும் இல்லையா, அதுக்காக எங்க தாத்தாவும் அந்த தாத்தாவும் சேர்ந்து ஒரு சின்ன சுற்றுலா தலத்தை இங்க அவங்க 2 பேர் இடத்துலயும் உருவாக்கி இருக்காங்க. உங்களை நாங்க கூட்டிட்டு போறேன். ஆனா நானே போனா கூட காசு கொடுத்துதான் உள்ள போக முடியும். சுயநலமற்ற தேவைக்கு பயன்படுற காசுக்கு கணக்கு பார்க்க கூடாதுன்னு தாத்தாவும் எங்க அப்பாவும் சொல்லுவாங்க. வெளியாட்கள் கிட்ட இருந்து வர்ற அந்த ஒரே ஒரு வருவாயில தான் ஹாஸ்பிட்டல் ஓடுது. இதற்கிடையில் ரத்த அழுத்தத்தை பரிசோதித்த நர்ஸ், பாட்டி தாத்தா ஞாபகமாவே இருக்கீங்களா? பிபி குறையவே மாட்டேங்குதே, ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா? 2 நாள் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றோம். அதெல்லாம் வேண்டாம் தாயி, டாக்டர் அம்மா எங்க, அவளை கூப்பிடு, அவளை பார்த்தா என்னுடைய நோய் பறந்தே போயிடும். சிரித்த நர்ஸ், இருங்க நான் டாக்டருக்கு போன் பண்றேன். எழுந்து சென்று தொலைபேசியை எடுத்து ஏதோ எண்ணிற்கு அழைத்தார். டாக்டர், சுந்தரி பாட்டிக்கு பிபி குறைய மாட்டேங்குது, என்ன பண்றது? எதிர்முனையில் ஏதோ கூற, நீங்க வரீங்களா? ஓகே டாக்டர். அழைப்பை துண்டித்தவள், டாக்டர் வராங்களாம் என்று கூற அவளுக்கும் அத்தை டீ கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி பருகியபடியே ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்தார். டேய், இவங்களுக்கு செல்போன் எதுவும் இல்லையா? கை நிறைய சம்பளம் கொடுக்கறதா சொன்ன, தியாகு கேட்டான். செல்போனா? அது இருந்து என்ன பிரயோஜனம்? இங்க ஒரு டவர் கூட இல்ல. நம்ம செல்போனும் இப்ப சிக்னல் இல்லாம செத்து இருக்கும். இனி நாம தான் யாருக்காவது கூப்பிடணும்னா லேண்ட் போன்ல கூப்பிடணும்.
இங்க எல்லா வீட்லயுமே லேண்ட் போன் இருக்கு. ஓ அப்படியா? மொபைல் போனால இங்க எந்த பிரயோஜனமும் இல்லையா? இருக்கு, டார்ச்சா யூஸ் பண்ணிக்கலாம். குறும்பாக பாலு கூற அனைவரும் சிரித்தனர். 10 நிமிட காத்திருப்புக்கு பிறகு வாசலை தாண்டி உள்ளே வந்த அந்த பெண்ணை கண்டு உதயாவின் விழிகள் வியப்பில் விரிந்தன. வைரா, ஆம், அவனது வைராவேதான். அவளது இளமையும் வனப்பும் இன்னும் அதிகமாகி இருக்கிறதா என்ன? கொள்ளை அழகு. பாட்டி கூறியது போன்று இந்த ஊரின் ரகசியமாக இருக்கலாம். அவனது நண்பர்கள் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்க்க காட்டன் சேலையில் அழகு மயிலாக நடந்து வந்தவள் பாட்டியின் அருகில் ஒரு இருக்கையை எடுத்து போட்டு அமர்ந்து ஸ்டெதஸ்கோப் வைத்து பரிசோதித்தாள். பாட்டி, பசி இருக்குல்ல? இருக்குமா? அப்படியே சாப்பிட மாட்டேங்கிறீங்க? உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. தாத்தா இருந்த வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க. இப்ப சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, தூக்கம் இல்ல. இப்படியே இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? சித்தி, பாட்டி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணுங்க. 2 நாள் அங்க இருக்கட்டும். இப்படியே விட்டா தாத்தா பின்னாடியே போயிடுவாங்க. 1 வாரமா நானும் ஹாஸ்பிட்டல் வாங்க, 2 நாள் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்றேன். ஆனா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. பாட்டியின் விழிகள் நிறைந்தது. அதை கவனித்த வைரா, புரியுது பாட்டி, தாத்தா சமாதியில விளக்கு வைக்கணும், அங்க போய் உட்கார்ந்து தாத்தா கிட்ட பேசணும், அதுதானே? ஆம் என்று பாட்டி தலையசைக்க, அது எனக்கும் தெரியும் பாட்டி. ஆனா இப்படியே இருந்தா எப்படி? உங்க உடம்பு பாத்துக்க வேண்டாமா? 2 நாள் சித்தி விளக்கு வைக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு 100 வருஷம் நீங்க விளக்கு வைக்கலாம். 100 வருஷம் எல்லாம் வாழ எனக்கு ஆசை இல்ல. அவர் கூடவே போயிடணும், அதுதான் என்னுடைய ஆசை. என்ன பாட்டி, உங்களுடைய பாசத்துக்கு ஏங்குற எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் விட்டுட்டு நீங்க போக போறீங்களா? பாட்டி பதில் ஒன்றும் கூறவில்லை. சித்தி, பாட்டியை கூட்டிட்டு வந்துடுங்க. அவள் எழுந்து கொள்ள, வைரா டீ. அத்தை கூறி முடிக்கும் முன், இல்ல சித்தி, இப்பதான் டிஃபனை முடிச்சேன். அவள் கரத்தை பிடித்த பாட்டி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம போறியே. நீங்க தான் எதுவும் கேக்குறியே பாட்டி. இன்னைக்கு இல்ல, 1 வாரமா கேட்டுட்டு இருக்கேன். என்னுடைய பேரன் பரணியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? பாட்டி, பரணியத்தானுக்கு என்ன குறை? அவருடைய அழகுக்கும் குணத்துக்கும் படிப்புக்கும் என்னை விட நல்ல பொண்ணா கிடைப்பா. தேடி பாருங்க. உன்னை விட நல்ல பொண்ணா? ஏன், உனக்கு என்ன குறை? குறை மட்டும்தான் பாட்டி இருக்கு. புன்னகையோடு கூறியவள் நர்ஸை பார்த்தாள். போலாமா? போலாம் டாக்டர். இருவரும் வாசலை நோக்கி நடந்தனர். அவள் விழிகள் தப்பி தவறி கூட உதயா மீது விழவில்லை. வாசலை தாண்டி வீட்டிற்குள் வரும்போதே உதயாவை பார்த்து விட்டவள் சுதாரித்துக் கொண்டு இப்படி நடந்து கொள்கிறாள் என்பது உதயாவுக்கு எப்படி தெரியும்? அவளை கண்ட திகைப்பில் அவன் நா கூட இழ மறுத்தது. கால்களும் அசைய மறுத்தன. அவள் சென்றே விட்டாள். அவள் தன்னை பார்த்தாளா இல்லையா? பார்த்திருந்தால் தன்னிடம் ஏதாவது கேட்டிருப்பாளே, பேசியிருப்பாளே. எப்படியோ சிரமப்பட்டு தன் இருக்கையிலிருந்து எழுந்து விட்டான் உதயா. பாலு, நான் இப்ப வந்துடுறேன் என்று கூறிவிட்டு விரைந்து வாசலுக்கு வந்தான். நிதானமாக மூங்கில் கேட்டை நோக்கி நடக்கிறாள் வைரா. அந்த நர்ஸ் அவளிடம் ஏதோ பேசியபடியே நடக்கிறாள். வைரா, சத்தமாக அழைத்தே விட்டான் உதயா. வைரா அப்படியே நின்றாள். திரும்பி பார்த்தவளின் விழிகளில் வியப்போ அதிர்ச்சியோ எதுவும் இல்லை. ஆனால் திரும்பி பார்த்த அந்த நர்ஸின் விழிகளில் வியப்பு. அப்படி என்றால் அவள் தன்னை பார்த்து விட்டாள். வேகமாக நடந்து அவள் அருகில் வந்தவன், என்ன மறந்துட்டியா என்ன என்று கேட்டான். சிரித்தவள், வனஜா, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஓகே டாக்டர். நர்ஸ் நடந்தகல. உங்களை எப்படி மறக்க முடியும் மிஸ்டர் உதயா? உங்க ஃபேமிலியையும் மறக்க முடியுமா? என்னுடைய இதயத்தை சுக்குநூறா உடைச்ச பெருமை உங்க குடும்பத்தையே சேரும். சாரி. எதுக்கு? எங்க அம்மா பண்ண தப்புக்கு. ஒரு இதயத்தை உடைச்சு துண்டு துண்டாக்கிட்டு சாரின்ற வார்த்தையால சரி பண்ணிட முடியுமா? அதுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே. நானும் உங்க மேல கோபம் இருக்குன்னு சொல்லலையே. எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே, உங்க மனைவி பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? எத்தனை குழந்தைங்க? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவளை ஆழமாக பார்த்தபடி அவன் கூற அவள் முகம் சட்டென்று மலர்ந்தது. அதே வேகத்தில் அதை மறைத்தவள், ஓ அப்படியா, ஓகே, எனக்கு வேலை இருக்கு. அவனிடம் இருந்து நழுவ அவள் முயற்சிக்கிறாள். திரும்பி நடந்தவளின் கரத்தை பிடித்தான் உதயா. தலையை மட்டும் திருப்பி அவனை பார்த்தவள், பிளீஸ், இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எதையும் தெரியப்படுத்திடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான். ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்க குடும்பத்தால நான் பட்ட அவமானம் போதும். என்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து அவமானப்படுத்தாதீங்க. ஓகே. அவள் கரத்தை விடுவித்தவன், நான் உன்னை தனியா சந்திக்கணும். எங்க வரட்டும்? எதுக்கு? நம்ம கல்யாணத்தை பத்தி பேசதான். சாரி, கல்யாணம் செஞ்சுக்கிற ஐடியா எதுவும் எனக்கு இல்ல. வேற ஒருத்தனை நீ கல்யாணம் செஞ்சுக்கிறத பத்தி இல்ல.
அது தேவையும் இல்ல. நான் இருக்கும்போது இன்னொருத்தன் எதுக்கு? என்ன நீ கட்டிக்கிறத பத்தி பேசணும்னு சொன்னேன். உங்களுக்கும் அதே பதில் தான் மிஸ்டர் உதயா. இப்ப நான் என்ன பேசினாலும் நீ இப்படி குதர்க்கமா தான் பதில் சொல்லுவ. சாயந்தரம் 5 மணிக்கு நான் உன்னை சந்திக்க வரேன். எங்க வரணும்? எங்கேயும் வர வேண்டாம். அவள் நடக்க ஆரம்பித்தாள். 5 மணிக்கு நான் உன்னை சந்திக்க வரேன் வைரா. வேண்டாம் மிஸ்டர் உதயா. அவனை திரும்பி கூட பார்க்காமல் நடந்தாள். ஆனால் அவள் இதழ்களில் அழகான ஒரு புன்னகை விரிந்தது. அவனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இப்போதும் அவள் நினைவிலேயே இருக்கிறான். அவள் உடல் லேசாகி காற்றில் மிதப்பது போல் இருந்தது. ஆனால் அடுத்த நொடி அவனது அம்மாவின் முகம், கவிதாவின் முகம், அவளது வீட்டார் முகம் கண்ணெதிரில் வந்து நிற்க, தன் மீது வீண்படி சுமத்திய அந்த குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு வாழ்க்கை பயணம் அது தனக்கு தேவையா? மனம் கேள்வி கேட்டது. வேண்டாம். அவள் இதழ்கள் முணுமுணுக்கும் போது உதயா முகம் கண்ணெதிரில் தோன்றி அவளை கலங்க வைத்தது. பனித்த விழிகளோடு மருத்துவமனையை நோக்கி நடந்தாள் வைரா. பகுதி 10 நிறைவடைந்தது. பகுதி 11 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.